ஒரு வேட்பாளராக நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். எனக்கு முன்னால் நிற்கக்கூடிய 2 வேட்பாளர்கள், திமுக ஒரு புறம், பாஜக கூட்டணி ஒரு புறம். எந்த வகையில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை நீங்கள் புறக்கணிக்க நினைக்கிறீர்கள்? ஒரே ஒரு விடயம், யாரேனும் இங்கே வந்து சொன்னால் நான் இப்பொழுதே கீழே இறங்கி சென்று விடுகிறேன். எதற்காக புறக்கணிக்கணும் என்று யோசிக்கிறீங்க சொல்லுங்க. ஏமா ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க? அந்த வாய்ப்பு கொடுக்கிறதுக்கு எது தடையா இருக்கு? அத சொன்னா தானே அடுத்த தேர்தலில் நாங்க அதை சரி பண்ண முடியும். இதுக்கு மேல என்ன தகுதி வேணும்? இதுக்கு மேல ஒரு கட்சிக்கு என்ன நிலைப்பாடு இருக்கணும், என்ன உறுதித்தன்மை இருக்கணும், என்ன கொள்கை கோட்பாடுகள் இருக்கணும்? ஆக சிறந்த அறிவு சிறந்த படைபலத்தோடு நாங்கள் நிற்கிறோம். பல 100 ஆண்டுகள் கழித்தும் இந்த தமிழின கூட்டம் எப்படி வாழணும்ன்ற கனவோடு நிற்கிறோம். ஏன் புறக்கணிக்கிறீர்கள்? தர்மபுரியில் கேட்டாங்க, இது எந்த வீட்டு பாப்பா, இது எந்த ஊர் பாப்பா, இந்த பாப்பா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்குன்னு. சரி, அப்படி இருந்தோம் 65,000 விலை மதிப்பற்ற வாக்குகளை இந்த ஒரு பெண்ணை நம்பி ஒரு மாநில உரிமைக்காக குரல் கொடுப்பார் என்று எனக்கு வாக்களித்தார்கள். நான் அந்த மண்ணை சேர்ந்தவள் அல்ல, சரி, அது ஒரு காரணம். ஆனால் விக்கிரவாண்டி எனது தாய் மண், நான் பிறந்து வளர்ந்த மண். இங்க என்ன காரணம் சொல்ல போறீங்கம்மா? இங்க என்ன காரணம் சொல்ல போறீங்க? நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா 159 சட்டமன்ற உறுப்பினர்களோட சேர்த்து 160 திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு அடிமை சட்டமன்றத்திற்கு செல்வார். ஒரு கரை படிந்த ஊழல் படிந்த ஒருத்தர் சட்டமன்றத்திற்குள் செல்வார். எதிர்கட்சியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலேயே இல்லை. பாஜக கூட்டணியுடன் வருகின்ற கட்சி நாடாளுமன்றத்திலேயே தெரிந்துவிட்டது அவர்களுக்கான விடயம். சாதிக்கும் மதத்திற்கும் தமிழகத்தில் இடமில்லை என்று. அதனால் அவர்களை விட்டுவிடுங்கள். திமுக இருக்குது, அண்ணா திமுக இல்ல. அண்ணா திமுக காரங்களாவது ஓட்டு போடுங்களேம்மா, ஓட்டு போடுங்களேன். ஒரு தடவை ஐயா எடப்பாடி அவர்கள் தான் பின்வாங்கிட்டாரே, அராஜகம் தாங்க முடியவில்லை என்று பின்வாங்கி விட்டார் அல்லவா? அந்த அராஜகத்தை கேள்வி கேட்குவதற்காகவாது இந்த பெண்மணிக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். அவர் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்து முடிக்கிறேன். அடுத்த தடவையில இருந்து அவரும் களத்துல நிக்க வைக்கிறோம். அதுக்காகவாது ஒரு வாய்ப்பு தாங்க. இங்க இருக்க கள்ளக்குறிச்சி, தடுக்கி விருந்தா வர கள்ளக்குறிச்சி 60க்கும் மேற்பட்ட தாலிகள் அறுக்கப்பட்டிருக்குது. இது எவ்வளவு கேவலமான நிலை, வெக்கி தலைகுலிய வேண்டிய நிலை. ஆனா என்ன பண்றாங்க? 20 கார், இனோவா கார்ல கொடி பறந்துகிட்டு போகுது. வெக்கம் மானம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? கடைசி நேரத்துல வாக்குக்கு 1000 500 தூக்கி வீசினா என்ன அராஜகம் பண்ணாலும் மறந்துடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தானே. அந்த நம்பிக்கையை உடைச்சு காட்டுங்க. நல்லது பண்ணா மட்டும்தான் வாக்கு கேட்க முடியும், அரசியல் பண்ண முடியும்ன்ற ஒரு பயத்துக்காகவாது இந்த ஒரே ஒரு தடவை இந்த திராவிட கழகத்தை தூக்கி வீசுங்க. இரட்டை இலைக்கு விழ வேண்டிய வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விழாது, சாதிய கட்சிக்கோ மதவாத கட்சிக்கோ விழாது. அப்ப நீங்க சிந்திச்சிட்டு இருக்கீங்க யாருக்கு வாக்கு செலுத்தலாம் என்று. அது நாங்கள் தான். நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள், தயவு கூர்ந்து செலுத்துங்கள். எனவே நீங்கள் என்னை விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கக்கூடிய பட்சத்தில் ஆக சிறந்த திட்டங்களை நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல திட்டங்கள் பல உள்ளன. ஆனால் அதை செயல்படுத்தி காட்டக்கூடிய ஒரு நேர்மையானவர் இல்லை என்பதனால் தான் திட்டம் திட்டமாகவே உள்ளது, வாக்குறுதிகள் வாக்குறுதிகளாகவே உள்ளது. எனது வாக்குறுதி வாக்குறுதிகளாகவே வைக்காமல் அதை நிறைவேற்றி காட்டுவேன் என்பதுதான் எனது வாக்குறுதி. குரல் கொடுக்க மாட்டேன், செய்து முடிப்பேன், வென்று முடிப்பேன். ஏனென்றால் நான் புறநானூற்று வீரன் மேதகுவே பிரபாகரனின் பிள்ளை, செந்தமிழன் சீமானின் தங்கை. ஒரே ஒரு முறை வாய்ப்பை தாருங்கள், ஒரே ஒரு முறை வாய்ப்பை தாருங்கள். இந்த பூமியை, இந்த விக்கிரவாண்டி மண்ணை ஒரு சொர்க்க பூமியாக மாற்றி காட்டுவேன் என உறுதியளித்து எனது அன்னையனை வரவேற்று விடைபெறுகிறேன். புரட்சி எப்பொழுதும் வெல்லும். நாளை தேர்தலின் வெற்றி அதை சொல்லும். தமிழ் தாய் வாழ்க, தலைவன் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.